ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கிறிஸ்மஸ் வந்துருச்சு, ஒரு வாரத்தில் நியூ இயர் வரப்போகுது. பாண்டிச்சேரி மக்களுக்கு மட்டும் பயமும் சேர்ந்து வருதுங்க. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்ஸ் இருக்குது, வெளியே போக முடியல. பாண்டிச்சேரி மக்களால் யாராலையுமே வெளியே போக முடியல. முக்கியமாக ஒயிட் டவுன் ஏரியாவுக்கு, புஷி ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி பிரதான சாரிங்கெல்லாம் போகவே முடியல. டூரிஸ்ட் ஹெவியாக வர்றது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்கள நாங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோமோ, அவங்க கொஞ்சம் கூட பாண்டிச்சேரி பீப்புளையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. தேர் லிட்டரிங் பாண்டிச்சேரி. நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனால் கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த சோஷியல் அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. அவங்க ட்ரிங்க் பண்ணுற அப்படியே தூக்கி போட்டுறாங்க, பாட்டில்ஸ் டீன்ஸ் எதுவாக இருந்தாலும் பேக்கேஜஸ் அப்படியே தூக்கி வெளியே போட்டுறாங்க. இங்கேயும் குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பீப்புள் அவங்க பைக்ஸை மேப் போட்டுக்கிட்டு எப்படி ஓட்டுறது, எது ஒன் வே எது டூ வேன்னு தெரியாமல் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறாங்க. அதெல்லாம் எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ணி பாண்டியில் இருக்க பீப்புள் வர நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறது? நியூ இயர் வருது, அது கூட பாண்டி மக்களுக்கு பயமும் வருது. என்ன பண்ணாலும் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆஹா, ஒரு 1 வீக் செலிப்ரேஷன். எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் நியூ இயர், பீச்சுக்கு போகலாம், அங்கே வான வேடிக்கை பார்க்கலாம், பசங்களை இட்டு போகலாம். ஃபேமிலியாகவே இப்போ போக முடிய மாட்டேது, பயமாக இருக்குது எல்லாருக்குமே. கொஞ்சம் அந்த பயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த வீடியோ, இந்த நோட்ஸ் கேட்கும் போது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் டிராஃபிக் ஹெவியாக இருக்கிற காரணம் வந்து ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் ரோட்ஸ் தான். பட் ஆனால் வெஹிக்கிள்ஸ் அதுக்கு மேலேயே இருக்குது, அது 2 மடங்காக இருக்குது. இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாண்டிச்சேரிக்கு இப்போ டூரிஸ்ட்டாக வரவங்க எல்லாருக்கும் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், பாண்டியும் ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் சேஃபாக பார்த்துங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி வந்து பார்க்கும்போது பாண்டி மேலும் அழகாக இருக்கும். இல்லைனா ஒரு ஏரியாவை டூரிஸ்ட் போயிட்டு முடிச்சுட்டு வர மாதிரி கோவா முடிச்சுட்டு ஒகேனக்கல் முடிச்சுட்டு இப்போ பாண்டியும் முடிச்சிடலான்னு பாண்டிச்சேரி எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணும். பாண்டி பீப்புளும் ஓவர் கம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆனால் இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் பாண்டி பீப்புள் சார்பாக நானும் வைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை லைக் அண்ட் ஷேர் மூலிமா பண்ணுங்கள். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு எப்போதும் போல் பிடிச்சிருந்ததுன்னா லைக்கை தட்டுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட்டில் போய் திட்டுங்க. தேங்க்யூ.